வணக்கம். உலகிலேயே உயரமான 81 அடி மகா விஸ்வரூப ஆறுமுகப்பெருமான் ஆலயத்தின் வைகாசி விசாக திருவிழா. முருகர் அவதார நாள். கள்ளக்குறிச்சி மாவட்டம், சங்கராபுரம் வட்டம், குளத்தூர் சரவணபுரத்தில் அமைந்துள்ள உலகிலேயே உயரமான 81 அடி மகா விஸ்வரூப ஆறுமுகப்பெருமான் ஆலயத்தில் வைகாசி விசாக திருவிழா தவத்திரு விடியல் சின்னத்தம்பி சுவாமிகள் தலைமையில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது. இந்த வைகாசி விசாக திருவிழாவில் ஆறுமுகப்பெருமான் ஆலயத்தின் மூலவருக்கு பால், தயிர், பன்னீர், இளநீர், தேன் உட்பட பல்வகையான பொருட்களை கொண்டு விடியல் சின்னத்தம்பி சுவாமிகள் அவர்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. 81 அடி மகா விஸ்வரூப ஆறுமுகப்பெருமான் ஆலயத்தில் சிறப்பம்சமாக அமைந்துள்ள முருகனின் ஆறுபடை வீடுகளான மூலவர்களுக்கும் பரிவார தெய்வங்களான ஸ்ரீ விஷ்ணு துர்கை, லிங்கேஸ்வர கணபதி, வராகி, பைரவர், ஸ்ரீ சரபேஸ்வரர், அனுமன், பிரித்தியங்கரா காளி தேவி, அருள் சக்தி அம்மன் முதலிய தெய்வங்களுக்கு அபிஷேகம் நடத்தப்பட்டது. மேலும் இந்த ஆறுமுகப்பெருமான் ஆலயத்தில் தம்பதியரோடு அருள் பாலிக்கும் நவக்கிரகங்களுக்கும் 12 ராசிகளுக்கு உடைய சிவலிங்கங்களுக்கும் அபிஷேகம் செய்யப்பட்டு பின்னர் மூலவருக்கு சிறப்பு அபிஷேகமாக 108 சங்காபிஷேகம் அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இந்த வைகாசி விசாக திருவிழாவில் உலக மக்கள் நன்மைக்காக வேண்டி சிறப்பு யாகவேள்வி பூஜை செய்யப்பட்டது. 81 அடி மகாவிஸ்வரூப ஆறுமுகப்பெருமான் ஆலயத்தில் 18 சித்தர்கள் மற்றும் குரு தட்சணாமூர்த்திக்கு சிலை வடித்துள்ள காட்சிகளும் பக்தர்கள் மனசை மிகவும் கொள்ளை கொண்டுள்ளது. மேலும் பொதுமக்களின் நோய் மற்றும் பிணி தீர்க்கும் விதமாக தன்வந்திரி பகவான் சுவாமிக்கு தனி சன்னதி அமைத்து யாக பூஜை செய்யப்படுகிறது. ஆறுமுக பெருமான் ஆலயத்தில் பக்தர்கள் பச்சை உடை உடுத்தி 108 காவடிகள் சுமந்து கிரிவலம் வந்து அரோகரா அரோகரா என்று கோஷமிட்ட காட்சி பொதுமக்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் பரவசமூட்டியது. இந்த வைகாசி விசாக திருவிழாவில் 81 அடி ஆறுமுக பெருமான் ஆலயத்தின் சார்பில் மணி பிரபாகரன், கொல்லிமலை சின்ன கொழுந்து சுவாமி, காசி, சக்திவேல், குமரேசன், ஸ்தபதி, ரைஸ்மில் வேலு, வடிவேல், பாபு, வெங்கடேசன், ராதா, பிரபு ஆகியோர் வந்திருந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பணிவிடை செய்தனர். இந்த வைகாசி விசாக திருவிழாவிற்கு வந்திருந்த பக்தர்களுக்கும் பொதுமக்களுக்கும் அன்னதான ஏற்பாட்டினை சக்கரவர்த்தி மற்றும் வந்தனம் சக்கரவர்த்தி ஆகியோர் சிறப்பான முறையில் செய்திருந்தனர். சுமார் 5000 நபர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. விழா முடிவில் 81 அடி மகா விஸ்வரூப ஆறுமுகப்பெருமான் ஆலயத்தின் வைகாசி விசாக திருவிழாவில் வருகை தந்த அனைத்து பொதுமக்களும் பக்தர்களும் விடியல் சின்னத்தம்பி சுவாமிகள் அவர்களிடம் அருளாசி பெற்றனர். விரிவான செய்திகளை தெரிந்து கொள்ள அரசியல் சிந்தனை செய்திகளை பாருங்கள். சங்கராபுரம் தாலுகா செய்தியாளர் நூர் முகமது.